தூளுகள் மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே போட்டு தந்திக்கணும். நல்ல ஒரு இடம் இருக்கு. இது கூடுதலான ஆக்களுக்கு தெரியாது, இங்க இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். சீதைக்கு வந்து கையில வெட்டுப்படாத சீவலன் அனுப்புறேன். வெளிநாட்டுக்கு எல்லாம் அனுப்புறீங்க. ஒவ்வொரு நாளும் வரும். அம்மா ஒரு இரும்பு பெண்ணா அம்மாவை தான் சொல்லுவேன்டா. எத்தனை 18 வருடங்களா கணவர் இணந்து அதை அம்மா கிட்ட காசு கொடுக்கறதுக்கு அம்மா உருவாவே இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. மட்டக்களப்புல வந்து இந்த கிழங்கு இப்படி நீட்டு நீட்டா பொறிச்சிட்டு மசிச்சு மேலால தருவி. யாழ்ப்பாணத்து மக்களும் இந்த கிழங்குக்கு வந்து ஒரு அந்நியோன்யம்னு சொல்லலாம். போர்க்காலத்துல வந்து கிழங்கு தான் உதவின. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்து நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக எங்களோட ஊரில் வந்துட்டு அக்கரைப்பத்துலேருந்து கொத்தியில் போகிற வழியில் வந்துட்டு தம்பட்டைங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு சீவல் கிழங்கு வடைகள்ங்கிற அந்த இது சாப்பிட்றதுக்கூடிய ஒரு கடை தான். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களை சாப்பிட முடியும். அந்த தமிழ் ப்ரோஸ் இலங்கையை சுற்றி வந்து இருந்தார். அந்த டைமில் வந்துட்டு இங்கே போகக்குள்ள வந்துட்டு இந்த கடையில் சாப்பிட்டு இருந்தார். அப்போ அவரும் சொல்லியிருந்தார் இந்த கடைக்கு போய் சாப்பிடுங்கன்றார். அப்போ இவங்களும் வந்துட்டு கேட்டாங்க இப்போ கடைக்கு போய் சாப்பிடணும்ட்டு. அந்த கடைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த கடையில் இருக்கிற அந்த வடை சீவடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா வெட்டி வச்சுட்டு பிறகுதான் எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க. இவ்விடத்துல என்ன என்று சொன்னால் ஒரே டைமில் வந்து அதுக்குள்ளேயே போட்டு செய்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணத்துக்காக அப்படியான அது தடிப்ப சீவி வச்சா கருத்துருமா நினைக்கிறேன். கருக்காது என்ன இப்படி ஒட்டி கலைஞ்சி சீவல் சுட சுட சீவல். ஆனால் இந்த சீவல் வந்துட்டு வெற்றி விருந்து போகிற நல்லது. என்ன மெல்லிசு அந்த கத்தியால கீர்னா கூட இதா வராது. இப்படி சீதைக்கு வந்து கையில வெட்டுப்படாத இல்லை எல்லாரும் செய்ய முடியுமா? பப்படம் அடிச்சிடல நல்ல முறுமுறுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று சாப்பிட்டு பாருங்க. இதில் ஒன்று எடுக்கிறோமா? காசு தர மாட்டோம். உப்பு தண்ணியா இதை வந்து சீவிட்டு உப்பு தண்ணியை வந்து இன்னைக்கு போடுறேன். இதாக அதில் போய் எப்படி திருப்தியா இருக்கு. இப்படி அந்த பேக்கெட் சீவல் வாரம் இல்லையே. பேக்கெட் சீவல் வராது. இது பேக்கெட் அடிச்சா தூளாயிடும். நேற்று மட்டும் வெளிநாட்டுக்கு இந்த சீவல்கள் அனுப்பிவிடும். கேட்டா வந்து பேக் பண்ணி தரணும். ஓகே, அம்மா வந்து வாங்க, நான் சமைக்க போறோம். அம்மா அதுக்கு எங்களை சாப்பிட வைக்காம போக மாட்டா கூட வாங்க சாப்பிடுவோம். அது முடிஞ்சு. சரி அம்மா, சந்தோஷம் உங்களோட சந்திச்சது. அதோட உங்களோட கதைக்கு தான் அடிமையாயிட்டீங்க. கணக்கு பேர் அம்மா வந்துட்டு அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் அதான் கேட்டேன், பசிக்கு வராங்களா ருசிக்கு வராங்களா இல்லை அன்புக்கு வராங்களா? அன்புக்கு வராங்க. ஏன்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீர், இந்த வெக்கக்குள்ள நின்று யாரு அந்த 10 மணி 15 மணிக்கு நிக்கணும். யாரும் வந்து கேட்டாலும் அந்த புன் சிரிப்பு அந்த முகத்துல சிரிப்போட கிடைச்சாலே அது வந்துட்டு வந்துடும். அப்ப வெளிநாட்டுக்கு கூட வடையை பேக் பண்ணி அனுப்ப சொன்னா அனுப்புவீங்களா? வெளிநாட்டுக்கு எல்லாம் அனுப்புறீங்க. ஒவ்வொரு நாளும் வரும். இதுல நம்பர் இருக்கு. இதுல வேணுமெண்டா வந்து ஆர்டர் செய்யலாம். நம்பருக்கு ஆர்டர் பண்ணா தருவீங்க. சரி அம்மா, சந்தோஷம். இவ்வளவு நேரம் அம்மாண்ட பேர் கேட்கிறேன். உங்களோட பேர்? வசந்தா தேவி. வசந்தா தேவி மகன். சரி, வசந்தா தேவி அம்மாவோட காட்சி. சந்தோஷம். யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு அம்மா பாக்குறாக்காண்டி தான் வந்துக்கிறோம். சரி, சந்தோஷம். ஓகே, சாப்பிடுறோம். அம்மா வந்து அடுத்த வந்து இந்த வேலைகளை முடிச்சிட்டு சமைக்க போறான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மட்டக்களப்புல வந்து இந்த கிழங்கு இப்படி நீட்டு நீட்டா பொறிச்சிட்டு மசிச்சு மேலால தருவினோம். அதுவும் ஒரு தனி ருசி. அதுகளும் இங்க கிடைக்குது. பொறிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க.
அவருக்கு ஒரு ஆள் ஏசிட்டு போகும். நான் நினைக்கிறேன் அவங்க நண்பர்களா. சரி, இப்படியோ பின்னுக்கு போனோம்டா பாருங்க, இந்த வடக்கடைக்கு பின்னாலே நல்ல ஒரு இடம் இருக்கு. இது கூடுதலான ஆக்களுக்கு தெரியாது, இங்க இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். அம்மாடா அம்மா எத்தனை வயசு? 92 வயசு. அம்மா உங்களோட மகளை பாக்குறதுக்கு நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்துக்கிறோம். ரைட், அம்மாக்கு நீ விளங்குது. நாங்க என்ன இனி தெரியும் தானே, வயது தானே, அதனால சரி அம்மா நாங்க போய் சாப்பிட்டு வா. சரியா, ரைட் வாங்க. அப்படி ரைட். இங்க பின்னால பாத்தீங்கன்னா பின்னால எப்படி இடம் இருக்குன்னு பாருங்க. முன்னாடியில அம்மா நல்ல உஷாரா இருந்தா. பாருங்க, இதுல வந்து குடிசைகள் எல்லாம் போட்டு இதுல கதிரைகள் எல்லாம் வச்சிருக்கு. மற்ற இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ற ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல அம்மா வந்து ஒரு இடத்துலயே நிக்கிறா இல்ல, அப்படி இப்படின்ட்டு எல்லா இடமும் ஓடித்தான் தெரியுறா சுறுசுறுப்பா. நல்ல இடம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த டயர்கள் வச்சுக்கணும். இதுல ஊஞ்சால் மாதிரி இருக்கலாம். இதுலயும் ஒரு ஊஞ்சால் செட்டப் ஒன்று இருக்கு. இது முதல் வந்து கடையா இருந்தபடியா இங்கால இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியும் ஒரு செட்டப். அதனால இப்படி இருக்கு. புதுசா செய்யிருக்கேன். பின்னால பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு பின்னால வந்தா இஞ்சால கடல்லான வடை சாப்பிட்டுட்டு குளிக்கலாமா? இந்த கடல்ல குளிக்கலாமா? ஆல்பம் என்ன குளிக்கல? மலை மலை கடையை வந்து அலை இழுத்துட்டு போகுது போல. சரி, அம்மா வந்து எங்களை இருங்க தம்பி இருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க மகன்ட்டு சமைக்க போறா. இந்த 2 வேலையும் பார்க்கணும், குடும்ப வேலையும் பார்க்கணும், கடை வேலையும் பார்க்கணும். அம்மா ஒரு இரும்பு பெண்ணுண்டா அம்மாவை தான் சொல்லுவேன்டா. எத்தனை 18 வருடங்களா கணவர் இணந்து அதை குடும்பத்தை தனிமையா பார்த்து கொண்டிருக்கிறார். சந்தோஷம். உண்மையிலே இதை பார்த்து கணக்கு பேர் விளங்கிக்கிறோம். தெரியும். சரி, இப்ப அம்மா அங்கள்ட்ட வந்துட்டு சமைக்க போயிட்டா இதுதான் அந்த கடையில இருக்கிறது எல்லாமே மொறுமொறு சீவர் வச்சிக்கணும். மொறுமொறு சீவர், கூனித்தூள் பறக்குது. மற்றது கூனித்தூளா? இதை சாப்பிட்டு பாருங்க. இதுக்குள்ள கூனி போடணும். இதை சாப்பிட்டு பாருங்க. இதுல ஃபுல்லா கூனித்தூள் தான். ஒரு வித்தியாசமான டேஸ்ட், மனம் எல்லாமே வேறும். எப்படி இருக்கு? கிழங்கு பொறி இருக்கலாம். இதை நான் கிழங்கு பொடி தான் இந்த சீவல்ன்ற. இந்த சீவலுக்கு மேல வந்து ஒரு பொடி போட்டிருக்கணும். அந்த பொடிக்குள்ள வந்து அந்த ரால் கூனி இருக்குதான், அதெல்லாம் போட்டிருக்கணும். நீங்க மரக்கறி என்ன வந்து தனியா வேற தூள் போட்டு தருவணும். முதல்ல இந்த சீவலை சாப்பிட்டு பார்ப்போம். பேப்பர் நீ பாருங்க, இந்த சீவல் இந்த சைஸை பாருங்க. நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டினது. கடுமையான எண்ணெயும் இல்ல, தடிப்பும் இல்ல. தடிப்பா இருந்தா என்ன பிடிக்கும்? இது நோமலைக்கு என்ன பெரிய பிடிக்காது. போகல யாழ்ப்பாணத்துக்கு வாங்கி கொண்டு சந்திக்க தானே போகிறோம் வாங்கி கொண்டு. ஆனா நாங்க போறதுக்குள்ள எல்லாம் நொறுக்கி போட வேண்டும். அவ்வளவு சொப்டா இருக்கேனே. தக்காளி பழம் போட்டுருக்காங்க. அதோட மேல தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வச்சு தந்திக்கணும். தக்காளி பழம் வெங்காயம் பொய்க்கு சொல்லல. இந்த சைட்ல இப்படியான சீவல் எடுக்கிறது கஷ்டம். மட்டும்தான் எடுக்கலாம். அதனால வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. மயர்கிழங்கு எடுக்கலாம். இது கிழங்கு பொறி வடை எல்லாம் எடுத்துக்கலாம். சீவல் எடுக்கலாம். வடையும் கொஞ்சம் வித்தியாசமான வடையை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அந்த வடையில சாப்பிட்டு பாருங்க. எனக்கு பொரி சாப்பிட்டு சீவல்லையே வாங்கிட்டாரு அலஸ்டி. பொரி சாப்பிட்டு இந்த வெங்காயம் இருக்குல்ல கடிக்க இன்னுமே. இப்போ நீங்க இந்த வடையை சாப்பிட்டு பாருங்க. வடையை பாருங்க அப்படியே. மற்றது இந்த கடைக்கு ஸ்பெஷலே இந்த வடை தான். சரியா, இந்த வடைக்கு மேலேயும் தூளுகள், மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம் எல்லாமே போட்டு தந்திக்கணும். தூளோட சாப்பிடுவோம், தூள் இல்லாமல் தூளோட சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் அடிக்கும். ரைட், தூள் இல்லாமல் சாப்பிடுவோம். இது வந்து தூள் இல்லாமல் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மொறுமொறுப்பு சத்தம் கேட்குதா பாருங்க. மொறுமொறுப்பாக தான் இருக்கு. சரியா, வித்தியாசமான டேஸ்ட் தானே. வடைகள் வந்து உங்களோட சைட்ல நிறைய வடை இருக்கு. அங்கே சாப்பிட்ற அந்த மெத்தட்டுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி இருக்கு. அதில் டிஃப்ரெண்ட்கள் விளங்குது. வேறு வடையில் நாங்கள் சாப்பிட்டோம்னா வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயும்
கடுமையாக பொரிஞ்ச மொறுமொறுப்பாக தான் இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா வெளியில் மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்லா சொப்டாக இருக்குது. ஆளும் கடிக்க தேவையில்லை. நல்ல அந்த இதை வந்து நல்லா குத்திருக்காங்க போல, துவஞ்சிருக்காங்க அந்த பருப்பை வந்துட்டு. இது சாப்பிட்டு இந்த வெங்காயம் இறக்கின வாடானது சூடாகவே இருக்கு. பச்சை மிளகாய் ஒன்று போட்டா சட்டபாடி இந்த தூளோட ஒன்று சாப்பிட்டு பாருங்க. இதுதான் இந்த பொடி போட்டிருக்கு, இந்த வடை முழுக்க இந்த பொடி. அம்மாட வடை எல்லா நடைமுறையும் டேஸ்ட் அன்னைக்கு டேஸ்ட்டு மாறல. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன், அதே டேஸ்ட் அனுப்பியும் இருக்கேன். வடையை தனியாக சாப்பிடுறதையும் பொடி போட்டு சாப்பிடுறதையும் வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கு. அந்த பொடி தான் வந்துட்டு தூக்குறோம். பொடி வந்து இந்த பொடியில் அந்த ரால் கூனி போட்டபடியா அந்த ஒரு மச்ச ஃப்ளேவர் தருது, என்னமே வந்து தூக்கிடுவோம். தக்காளி பழம் வச்சிங்கன்னா நான் கொடுத்த தக்காளி பழம் சாப்பிடலையா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அதை சேர்த்து அடிச்சு சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கு. மிளகாய் விட்டுட்டே இல்லையா? உங்களை விட்டுட்டு மிளகாய் விட்டுட்டேன்னு சொல்றது அவரு கடையை ஞாபகம் நம்மளை விட்டுட்டோம். யாழ்ப்பாணத்து மக்களும் இந்த கிழங்குக்கு வந்து ஒரு அந்நியோன்யம்னு சொல்லலாம். போர்க்காலத்துல வந்து கிழங்கு தான் உதவின. என்னன்னா சாப்பாடு வந்துட்டு கிடைக்கல கிழங்கு. இது வந்துட்டு இது ஸ்பெஷலாண்டா லேசா விவசாயம் செய்து குயிக்கன் எடுக்கலாம். சும்மா ஒரு தடியை நட்டு விட்டா அப்ப கிழங்கு வந்து எல்லாருமே செஞ்சு அதை வந்துட்டு சமைக்கலாம். போர்க்காலத்துல வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு உணவு. இதுவும் அந்த கஞ்சி என்ன கஞ்சி என்ன அது அது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த குழம்பு மாதிரி புளியா ஒன்று விட்டுருக்கணும், அதோட தொட்டு சாப்பிட்டுதான் இன்னுமே வந்து தூக்குது. நாங்கள் வலிக்கிறோம். நல்லா இருந்தது. ஓகே ஓகே, வயிறார சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. தொடர்ந்துங்க உங்களோட பயணத்தை. நீங்கள் ஒரு 300 பட்டு சொல்லலாம். சரி, சந்திப்போம். அம்மா கிட்ட காசு கொடுக்கறதுக்கு அம்மா உருவாவே இல்லை. இதுதான் ஜாலிக்கிற பெரிய பிரச்சனை. இங்கே வந்துட்டு வந்தாங்கடா சில கடையில் வந்து சாப்பாடு காசு எடுக்காங்கல்ல. ஆமா சந்தோஷம் வாரமாப்ப வேண்ட மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் நான் போடணும் நான் கொடுப்பேன், அவ எடுக்காங்கல்ல.